வணக்கம். ஸோ தலைவலி நம்ம பண்ணியிருப்போம். அந்த தலைவலிகளுக்கு நிறைய காரணங்கள் நான் சொல்லியிருந்தேன். ஆனால் அது காமனாக ஒரு முக்கியமான ஒரு காரணம் அந்த மைக்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மைக்ரெயின்ங்கிறது அதுவும் ஒரு விதமான ஒரு தலைவலி. மைக்ரெயின் தலைவலின்னா என்ன? அது யாருக்கெல்லாம் வரும்? அது எப்படி சிம்டம்ஸ் கொடுக்கும்? நம்ம என்ன பண்ணுவோம் அது வந்ததுன்னா? அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தோன்னா மைக்ரெயின் தலைவலி அப்படிங்கிறத காமனாக ஒற்றை தலைவலி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பார்த்தோன்னா அது ஒரு சைடு ரொம்ப சிவியராக தலைவலிக்கும், கொஞ்சம் நேரம் தலைவலி இருக்கும், வாமிட்டிங் வரும், அதுக்கப்புறம் அதுவாகவே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும் சில மாத்திரைகள் உட்கொண்டால். இதுதான் மைக்ரெயின். இது யாருக்கு காமனாக வரும் அப்படின்னு பார்த்தோன்னா அது லேடிஸ் ஃபீமேல்ஸ்க்கு தான் காமனாக வரும். எஸ்பெஷலி மாதவிடை அந்த மென்ஸ்ட்ரல் டைமில் இந்த மாதிரி ஹெட்டேக் ப்ரெசிபிட்டேட் ஆகும் அந்த ஒத்த தலைவலி. அது ஒரு காரணம். ரெண்டாவது ஒரு கூட்ட நெரிசலில் இருக்காங்க அப்படின்னா, இப்போ கூட்ட நெரிசல் பார்த்தோம்னா ஒரு சின்ன ரூமில் ஒரு சினிமா தியேட்டர் ஹால் ஏசி இல்லைன்னா ஒரு மேரேஜ் ஹால், ஒரு பார்ட்டி ஹால், ப்ராப்பராக வென்டிலேஷன் இல்லாமல் ஏர் வென்டிலேஷன் இல்லாமல் இருக்கும்போது அந்த மாதிரி இடங்களில் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி மைக்ரெயின் ஹெட்டேக் ப்ரெசிபிட்டேட் ஆகலாம். இல்லைன்னா கான்ஸ்டன்ட் வெயிலில் ரொம்ப ஹெவி சன் ஹீட் டைமில் அவங்க வெளியில் போகும்போது அந்த டைரக்ட் ஹீட் செட் படும்போது கூட அந்த மாதிரி ஒரு மைக்ரெயின் எபிசோட் ப்ரெசிபிட்டேட் ஆகலாம். சில உணவு வகைகளும் இந்த மாதிரி மைக்ரெயின் ஹெட்டேக் அவங்களுக்கு ப்ரெசிபிட்டேட் ஆகும். அதாவது இந்த பனானா ட்ரிப்டோஃபான் அப்படின்னு ஒரு அமிலம் இருக்குது. அந்த அமிலம் ப்ரெசிபிட்டேட் பண்ணும். கேக்ஸ், சாக்லேட்ஸ், க்ரீம்ஸ் இந்த மாதிரி சில உணவுப் பொருட்கள் உட்கொள்ளும் போதும் அந்த மைக்ரெயின் தலைவலி இருக்கிறவங்களுக்கு அந்த ஹெட்டேக் ப்ரெசிபிட்டேட் ஆகலாம். யூஸ்வலாக அந்த ஹெட்டேக் பார்த்தோம்னா ஒரு ஒன் சைடாக வரைக்கும், ரைட் சைடாக வரலாம், சம்டைம்ஸ் லெஃப்ட்டில் வரலாம். அது பீக் போகும். பீக் போய் ரொம்ப ஹெட்டேக் ஆகி வாமிட் பண்ணி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு சரியாகும். அது கொஞ்சம் ஒரு மணி நேரம், சம்டைம்ஸ் ஒரு நாள் கூட அந்த மாதிரி ஒரு ஹெட்டேக் தொடர்ந்து இருக்கலாம். இது பார்த்தோன்னா சம்டைம்ஸ் ஃபேமிலியில் கூட இருக்கலாம். அம்மாவுக்கு இருக்கும், டாக்டருக்கு இருக்கும், சிஸ்டர்ஸ்க்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஈவன் குழந்தைங்களுக்கு கூட இப்போ நம்ம அந்த மைக்ரெயின் ஹெட்டேக்ஸ் நம்ம பார்க்கணும். இது ஆபத்தானதா? இதனால் ஏதாவது பிரச்சனை இருக்கா? கிடையாது, ஆபத்தானது கிடையாது. இந்த தலைவலி மண்டை ஓடுக்கு வெளியில் இரத்த குழாய், அந்த இரத்த குழாயில் ஏற்படக்கூடிய இரத்த குழாய் சுருக்கம் அது விரிவடையும் போது தான் இந்த மாதிரி ஹெட்டேக் வருது. அதனால் இந்த மாதிரி மைக்ரெயின் தலைவலி இருக்கிறவங்களுக்கு பிரெயின்குள்ளே பெரிய பாதிப்பு கிடையாது. ஸோ அதனால் பயப்பட வேண்டாம். பட் ஆனாலும் இந்த தலைவலி கொஞ்சம் சம்டைம்ஸ் ரொம்ப இன்டாலரபுளாக இருக்கும். ஒர்க் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, ஃபேமிலியை கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. சிலவங்களுக்கு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். முதலாவது பேர் மைக்ரெயின் ஹெட்டேக் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சயின்டிஃபிக்கலாக நியூரோவாஸ்குலார் ஹெட்டேக் அப்படின்னு தான் இந்த வியாதியை நாங்கள் சொல்லுவோம். இந்த மாதிரி மாத்திரைகள் நம்ம கொடுப்போம். அந்த மாத்திரைகள்லாம் ஓரளவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும். அதாவது 2 விதமான மாத்திரைகள் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஒன்று அந்த வலி வராமல் தடுக்கிறதுக்கு, இல்லைன்னா அந்த வலி வர நேரங்கள் உச்சத்தை அடையும் போது அதை தடுக்கிறதுக்கு அந்த மாதிரி மாத்திரைகள். ஸோ 2 விதமான மாத்திரைகள் இருக்குது. யாருக்கு எப்படி கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது ஜென்ரலாக ஒரு மாதத்தில் 4 தடவைக்கு மேலே இந்த மாதிரி ஒரு எபிசோடு அட்டாக் வருது அப்படின்னா அவங்களுக்கு தினமும் உட்கொள்கிறதுக்கு மாத்திரைகள் கொடுப்போம். அதாவது தலைவலி வராமல் தடுக்கிறதுக்கு. சம்டைம்ஸ் இந்த மாத்திரை சாப்பிட்டு இருக்கும்போது சம்டைம்ஸ் அந்த அட்டாக் வரலாம். அப்படி அந்த அட்டாக் வந்ததுன்னா அக்யூட் அட்டாக்கை தடுக்கிறதுக்கு, அந்த பெயின் இன்டென்சிட்டி குறைக்கிறதுக்கு சில மாத்திரைகள் இருக்குது. அவங்க பேஷண்ட்ஸே உணருவாங்க, இந்த சிம்டம்ஸ் வரப்போகுது, தலைவலி வரப்போகுது, அந்த ஆரா அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நேரங்கள்லேயே அந்த மாதிரி டேப்லெட் சாப்பிட்டோம்னா அந்த பீக் பீரியட் போகாமல் நம்ம தடுக்க முடியும். சில டைம்ஸ் வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும். அந்த மாதிரி மாத்திரைகள் போட்டு பயப்படுவாங்க, வாமிட்டிங் எடுத்துருவோம் அப்படின்னு. அப்படி இருக்கிறவங்களுக்கு நேசல் ஸ்ப்ரே, அந்த மருந்தை மூக்கில் ஸ்ப்ரே மூலமாக கூட நம்ம கொடுத்துக்கலாம். இல்லை நாக்கு கடியில் வைக்கிற மாதிரி டேப்லெட்ஸ் இருக்குது. மாதிரி டக்குன்னு இம்மிடியேட்டாக ரெஸ்பான்ஸ் கிடைக்கிறதுக்கு இந்த மாதிரி வரலாம்.